நீங்கள் பண்ண மாட்டீங்க. இப்போ திராவிட பொங்கல் எடுக்கிறீங்க. இந்த திராவிட பொங்கலையும் இவங்க பேசுறதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? யாரு? கட்டாய சீமான் தான். கட்டாய சீமான் தான். சந்தேகத்திற்கிடமின்றி சீமான் தான் காரணம். தொடர்ச்சியாக இவங்க திராவிடம், திராவிடர், திராவிட நாடு, பெரியார் அப்படின்னு வச்சு இருந்த அந்த கோட்டையை தொடர்ச்சியான கருத்து பேச்சுகளால், அவருடைய கூட்டங்களால் திராவிடன்னு பேசாத. நேற்று ஒரு இடத்துல பேசும்போது நான் கேட்டேன், எனக்கு திராவிடனா இருந்தால் ஓட்டு போடாத, தமிழனா இருந்தால் ஓட்டு போடு அப்படிங்கிறாரு. தமிழ்நாட்டை யாருமே திராவிடன் அடையாளப்படுத்திக்க மாட்டாங்க. ஏன்னா திராவிடன்னு ஒருத்தர் கிடையாது. குழு கூட நடந்து ஓடிடும், குழு நகராது. அந்த மாதிரி ஒரு குழு தூங்கிக்கிட்டு இருக்கீங்க பத்திரிகையாளர் பண்ணது பக்கத்தில். எதுக்கு? மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகளை ஆராய்வதற்கான குழுன்னு போட்டாங்க. ஒன்றும் பண்ணுறதா தெரியல. 2 மாதம் தான் இருக்குது. இந்த இவ்வளோ நாள் போராடினாங்க மக்கள். நேற்று போய் மரியாதைக்குரிய ககன்தீப் சிங் IAS அவர்கள் போய் கொடுக்குறாங்க முதலமைச்சர்கிட்ட. இப்போ பாருங்க, பழைய எழுத்துட்ட கொடுக்காம நான் அறிக்கை சமர்ப்பிக்கிறேன். என்ன டிரான்ஸ்பரன்சி? ஒன்றும் கிடையாது. IAS, IPS, IFS, IRS, IFOS இப்படின்னு இந்திய ஆட்சி பணியில் இருப்பதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய மாநில தன்னாட்சி உணர்வுகள் பறிக்கப்படுகிறது, அதுக்கான உரிமைகள் பறிக்கப்படுகிறது. எனக்குள்ள நான் TNPSC வச்சிருக்கிறேன், நான் என் IAS என் IPS நான் உருவாக்கிக்கிறேன். தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸ், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ், அவ்வளவுதான். அது மாதிரி ஒரு மாநிலத்துக்கு இருந்துட்டு போட்டோம். அப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கடி வைகோயா சொல்லுவார், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியான்னு இருக்கணும்னு வரல, அது இருந்திருக்கும் நேரம். அதனால தான் சீமான் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, பாழடைந்த திராவிட கட்டடத்தை நான் உடைக்க போறேங்கிற. ஏன்னா பாழடைஞ்சு போச்சுன்னு அவர் சொல்றாரு. பிகாஸ் நீங்க எதையுமே கடத்தலாமா? கடத்திருந்தா எப்படிமா விஜய் போய் லட்சக்கணக்கில் போய் நிற்கிறான்? நீ கடத்தியிருந்த, உங்கள்கிட்ட கொள்கை கோட்பாடு இருந்திருந்தது, நான் போய் ரீச் அவுட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, பேசியிருந்தேன் அப்படின்னா, இன்னைக்கு போய் விஜய் வேற நிற்க மாட்டாங்கல்ல. அப்போ கிடையாது. இப்படி சொல்லலாம். சமத்துவ பொங்கல் கொண்டாடுங்க, உங்களால சமத்துவம் தான், சமத்துவ பொங்கல் கொண்டாடுங்க சொல்லலாம். தமிழ்நாட்டு மத்தியில் சாதி வேறுபாடை கலையணும், மத வேறுபாடை கலையணும், கொண்டாடுங்கன்னா ஓகே ஃபைன், புரிஞ்சுக்க முடியுது. திமுக தலைமை மீது ராகுல் காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் ஒரு ஒவ்வாமை உருவாகி இருக்கிறது. ஒரு 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 சின்ன அதிருப்தி இருக்குது. அந்த அதிருப்தியின் காரணமாக இரண்டாவது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டர்கள் மனநிலை அப்படிங்கிறது we should join with TVKன்றது தான். எப்படி அமித்ஷா பார்க்கும்போது காக்க வச்சாரவங்க, அதே மாதிரி ராகுல் காந்தி காக்க வச்சாருன்ட்டு. அடாடா, அப்ப சபரீசன் அமித்ஷா சந்திப்பு நடந்திருக்கிறது. வெளியே வந்துருச்சா உண்மை? பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு. அப்ப சபரீசன் அவர்கள் அமித்ஷாவை ஏன் பார்த்தாரு? அப்போ திமுகவுக்கும் பிஜேபிக்கும் கள்ள கூட்டணி இருக்குன்னு சீமான் சொல்றதும் விஜய் சொல்றதும் உண்மையா பொய்யா? ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? பிஜேபி காங்கிரஸ் முக்து பாரத்னு சொல்லிட்டு நம்மளை தான் பண்ணலாம், இவங்க நம்ம கூடவே இருந்து நம்ம வளராம பண்ணாங்கன்னா, இவங்க கூடவே இருந்து நம்மளை வளரடாம பண்ணா என்ன பண்றது அப்படின்ற ஒரு இது இருக்குமா? மரியாதைக்குரிய அலிமல் புகாரி இருக்கிறாரு, காங்கிரஸோட யூத் விங்ல இருக்கிறாரு. அவர் நிறைய இடத்துல பேசுறாரு. அவர் இடத்துல போயிட்டு இருக்கும்போது சொல்றாரு, என்னைய விஜய் விமர்சனம் பண்ணி பேசாதீங்கன்னு சொல்றாங்க, எனக்கே அழுத்தங்களை கொடுக்குறாங்க கட்சிக்குள்ள இருந்து அப்படின்றாங்க. எங்கெங்க தான் ஃபோன் பண்றாங்கன்றாரு. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கவிப்பிரியா. தமிழர் பொங்கல் அப்படின்னு இனிமே அழைக்காம திராவிடர் பொங்கல் அப்படின்னு தான் நம்ம அழைக்க போறோம். ஏன்னா முதல்ல மு க ஸ்டாலின் அவர்கள் திராவிட பொங்கல் கொண்டாட போறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இப்படி நம்ம திராவிட பொங்கல் தான் கொண்டாட போறோமா தெரியல. அது முதல்ல நம்ம ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இந்த ஆங்கில புத்தாண்டில் எனக்கு தெரிஞ்ச நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் 4 லட்சம் ஃபாலோவர்ஸை தாண்டி இருக்கிறோம், தாண்ட போகிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக நேயர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய அன்பு கரங்களும் எங்களுக்கு எப்போதுமே தேவை. நாங்கள் வலிமை பெற தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவை கட்டாயமாக கொடுங்க. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஆங்கில புத்தாண்டு தாண்டி எப்போதுமே நமக்கு ரொம்ப
பெருசா பேசுறதுங்கிறது தமிழ் புத்தாண்டு. தமிழ் புத்தாண்டுன்னா தமிழர் திருநாள், தை ஒன்று தமிழ் புத்தாண்டுன்னு ஒரு சாரா தொடர்ச்சியா வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதை வந்து நீங்க திராவிட பொங்கல்னு சொல்றீங்கல்ல, திராவிட பொங்கல்னு பேசுறீங்கல்ல, அது எப்படி பேசியிருக்கிறாருன்னு கவனிச்சிங்களா? சிஎம்ஓ அவருடைய பேசல அவர் பேசல. அவர் பேசியிருப்பது திமுகவின் தலைவருடைய பேஜில். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. திமுகவின் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பக்கத்தில் அவருடைய ட்விட்டர் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா புத்தாண்டு தொடக்கம் முதலே பொங்கல் போட்டிருக்காரா. அடுத்தது தான் கழகத்தின் விளையாட்டு போட்டிகளில் திராவிட பொங்கல்னு போடுறாரு. சரி, நீங்கள் நானே கேட்குறேன், நீங்கள் திராவிட பொங்கல்னு திமுக கொண்டாடுதில்ல, தமிழ்நாடு திராவிட பொங்கலை கொண்டாடணும்னு பேச வேண்டியது தானே? போட்டிருக்காருமா. என்ன சொல்றாரு? மாநிலம் முழுவதும் கழகத்தின் சார்பில் 3 கட்டங்களாக ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனியாக 3 விளையாட்டு போட்டிகளை ஜனவரி 3 முதல் 9 நடத்துங்க அப்படின்னு போடுறாரு. ஸோ திராவிட பொங்கலை திமுக கொண்டாடு. அவர் ஜனநாயக வழியில சொல்றாரு. அதாவது திராவிடர்கள் ஏத்துக்கிறவங்க நீங்க திராவிட பொங்கல் கொண்டாடுங்க, தமிழர் திருநாள் அதாவது பொங்கல் ஏத்துக்கிறவங்க தமிழ். அப்படி பார்த்தோம்னா ஐயா கருணாநிதி அவர்கள் தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு தை ஒண்ண மாத்தினாரா? ஆமா. உங்களுக்கு தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, தில்லு இருந்தா தை ஒண்ணு தமிழ் புத்தாண்டுன்னு போடுங்க பார்ப்போம். தை ஒண்ணு தமிழ் புத்தாண்டுன்னு பேசுங்க சார். அதை பேசுவீங்களா? அதையே நீங்க பேச மாட்டீங்க, அதையே நீங்க பண்ண மாட்டீங்க. இப்போ திராவிட பொங்கல் எடுக்கிறீங்க. இந்த திராவிட பொங்கலை இவங்க பேசுறதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? யாரு? கட்டாய சீமான் தான். கட்டாய சீமான் தான். சந்தேகத்திற்கிடமின்றி சீமான் தான் காரணம். தொடர்ச்சியா இவங்க திராவிடம், திராவிடர், திராவிட நாடு, பெரியார் அப்படின்னு வச்சு இருந்த அந்த கோட்டையை தொடர்ச்சியான கருத்து பேச்சுகளால், அவருடைய கூட்டங்களால் திராவிடன்னு பேசாத. நேற்று ஒரு இடத்துல பேசும்போது நான் கேட்டேன், எனக்கு திராவிடனா இருந்தால் ஓட்டு போடாத, தமிழனா இருந்தால் ஓட்டு போடு அப்படிங்கிறாரு. தமிழ்நாட்டில் யாருமே திராவிடன் அடையாளப்படுத்திக்க மாட்டாங்க. ஏன்னா திராவிடர்னு ஒருத்தர் கிடையாது. இதை நான் சொல்லலை, ஐயா தியாகு அவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஐயா தியாகு சொல்கிறாங்க, தமிழ்நாட்டுக்குள்ளாக தமிழர்கள் உண்டு, திராவிடர்கள் என்று கூறிக்கொள்வோர் உண்டு. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். திராவிடர்கள் என்று அடையாளப்படுத்த இங்கே யாராலையும் முடியாது. ஏன்னா அது ஒரு இன அடையாள பெயரை வேறொரு பெயர் கொண்டு தொக்கி நிற்கக்கூடிய ஒரு வார்த்தை. அவ்வளோதாம்மா, சிம்பிளாக சொல்லணும்னா அதாம்மா. ஸோ அந்த இஷ்யூ தான் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த அடையாளத்துக்குள்ளாக இருப்பவர்கள் யாரு அப்படிங்கிறத நான் அம்பலப்படுத்துறேன். எனக்கு அதில் பிரச்சனை இருக்குங்கிறாரு சீமான். இதனால தான் அவருக்கும் திமுகவும் இருக்கிற பிரச்சனை. ஆமா, வேற எந்த கொள்கையிலையோ கோட்பாடுலையோ ஆக்சுவலி சிக்கல் இல்லாத ரெண்டே கட்சி, எந்த கொள்கையிலையும் கோட்பாடுலையும் பெரிய பிரச்சனை இல்லைன்னா அது திமுகவும் நாம் தமிழர் கட்சிக்கும் தான். 2 பேருக்குமே பல விஷயங்கள உடன்பாடுகள் உண்டு. ஆக்சுவலி திமுகவோட விகரசா நாம் தமிழர் கட்சி பேசுறது உண்டு. நீங்க அண்மையில நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா, பொதுக்குழு கூட்டத்தை பத்தி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா, நம்ம உட்காந்து பேசணும். எல்லா பொதுக்குழுவும் பேசியிருக்கோம், இந்த பொதுக்குழுவையும் நம்ம பேசணும். நாம் தமிழர் கட்சியோட பொதுக்குழுவும் நம்ம பேசியிருந்தோம். அதில் அவங்க ஒன்று போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்க? இன்னர் லைன் பர்மிட் ILP தமிழ்நாட்டுக்கு வேணும்னு கேட்டாங்க. இதை திமுக கேட்குமா? கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கேட்டோம்னா நம்மளை பிரிவினைவாதின்றுவான், தேச விரோதின்றுவான். அவ்வளோ ஏமா இதே திமுக அரசு மரியாதைக்குரிய ஐயா கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலகட்டத்தில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகளை குறித்தான ஒரு ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கும் போது நீதியரசர் ராஜமன்னார் கமிட்டி ஒன்று போட்டாங்க இல்லையா, அந்த கமிட்டியோட பரிந்துரைகளை படிச்சு பார்த்துருக்காங்களா இவங்க? இப்போ இந்த ஆட்சி வந்த பிறகு போட்டாங்க. எப்போதுமே தமிழ்நாட்டுக்குள்ள திமுக இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா, இல்லை திமுக அதிமுக 2 கட்சியுமே தமிழ்நாட்டில் புழு கூட நகரும், இவர்கள் போடக்கூடிய குழு நகராதுன்னுவாங்க. புழு கூட நடந்து ஓடிடும், குழு நகராது. அந்த மாதிரி ஒரு குழு தூங்கிக்கிட்டு இருக்கீங்க பத்திரிகையாளர் பண்ணது பக்கத்தில். எதுக்கு? மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகளை ஆராய்வதற்கான குழுன்னு போட்டாங்க. ஒன்றும் பண்ணுறதா தெரியல, 2 மாதம் தான் இருக்குது. இந்த இவ்வளோ நாள் போராடினாங்க மக்கள். நேற்று போய் மரியாதைக்குரிய ககன்தீப் சிங் IAS அவர்கள் போய் கொடுக்குறாங்க முதலமைச்சர்கிட்ட. இப்போ பாருங்க, பழைய எழுத்துட்ட கொடுக்காம நான் அறிக்கை சமர்ப்பிக்கிறேன். என்ன டிரான்ஸ்பரன்சி? ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு குழு போட்டாங்க. அந்த குழு சில முக்கியமான விஷயங்கள்லாம் பேசியிருந்தாங்க. உண்மையிலேயே நான் அதில் கருணாநிதி அவர்களை வரவேற்கிறேன், பாராட்டுறேன், வெளிப்படையாக இருந்தார். அதில் அவர் சொன்னார், அந்த குழுவில் இந்திய ஆட்சிப்பணிகளை ஒழிக்கணும்னாங்க. எவ்வளோ முக்கியமான விஷயமா அது? IAS, IPS, IFS, IRS, IFOS இப்படின்னு இந்திய ஆட்சிப்பணிகள் இருப்பதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய மாநில தன்னாட்சி உணர்வுகள் பறிக்கப்படுகிறது, அதுக்கான உரிமைகள் பறிக்கப்படுகிறது. எனக்குள்ள நான் TNPSC வச்சிருக்கிறேன், நான் என் IAS என் IPS நான் உருவாக்கிக்கிறேன். தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸ், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ், அவ்வளவுதான்.
அது மாதிரி ஒரு மலத்துக்கு இருந்துட்டு போட்டோம். அப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கடி வைகோயா சொல்லுவார், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியான்னு இருக்கணும்னு வரல, அது இருந்திருக்கும் நேரம். குறைந்தபட்சம் பேரறிஞர் அண்ணாவை நம்ம ஏன் அறிஞர்னு சொல்கிறோம் தெரியுமா? ஏன் பேரறிஞர் தெரியுமா? அவரை நிறைய பேர் விமர்சனம் பண்ணுவாங்க இன்றைக்கி கூட. அவர் திராவிட நாடு கொடுக்க கைவிட்டார், அதான் இதான்னு. அவருக்கு அன்றைக்கி இருந்த சூழல் சிக்கல் ஏதோ ஒரு நேரத்தில் கைவிட்டார். ஆனால் அவருடைய எழுத்துக்களை வாசித்து பாருங்கள், திராவிட நாடு கோரிக்கையை நான் கைவிட்டிருக்கிறேன், நான் அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கிறது. நமக்கு கடத்துறாரு. படிக்கும்போது அண்ணாவை படிக்கும்போது ஒரு தம்பியாக நான் ஃபீல் பண்ணுவேன், அப்படியே இருக்குல்ல, அப்போ நான் தூக்கணும்னு என்ன சொல்கிறாரு அண்ணா. நீ விட்டுறாதரா, நீ பிடிச்சிக்க, நான் கோரிக்கை கைவிட்டேன், காரணங்கள் அப்படியே இருக்கும், ஸோ நீ பிடிச்சிக்கங்கிறாரு அண்ணா. அப்போ நம்ம தானே பிடிக்கணும். அதை பிடிச்சதா திமுக? அதை பிடிச்சிருந்தோன்னா நீங்கள் கல்வியை வாங்கி கொடுத்துருப்பீங்களா? அதை பிடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கச்சத்தீவை மீட்டு கொடுத்துருப்பீங்களா? விட்டு கொடுத்துருப்பீங்களா? அதை பிடிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள எவ்வளவு சிக்கல்கள் வந்திருக்குமா ஒன்றிய அரசால? ஆனா இன்னொரு விமர்சனம் என்ன வைக்கப்படுது அப்படின்னா, அண்ணா மீது திமுக கட்சியின் மீது தேச விரோத கேஸ் போடும்போது அண்ணா அவர்களே அந்த கோரிக்கையிலிருந்து பின்வாங்கிட்டாரு. அப்ப இப்ப இருக்கக்கூடிய திமுக என்ன பண்ணும்? தன்னுடைய கட்சியை காப்பாத்திக்கிறதுக்காக தானே அடுத்த கட்ட வேலையை பார்க்கணும். அண்ணா கிட்ட கிடைக்காத பல ஆயுதங்கள் உங்கள்கிட்ட இன்னைக்கு இருக்குது. உலக நவீனமயமா இருக்குது, பல விதமான உதாரணங்கள் இருக்குது. மினிமமா பண்ணக்கூடிய வேலைகளோட நீங்க பண்ணலையே, எல்லா அதிகாரத்தையும் விட்டு கொடுத்துட்டோமே ஒன்றிய அரசு கிட்ட. அது பிஜேபியா இருந்தானே காங்கிரஸா இருந்தானே, அங்கதான் தொக்கி நிக்குது. அதிகாரமயமா டெல்லி தான் இருக்குது, அதிகாரம் விஸ்தரிக்கப்படலை, யாருக்குமே பகிரப்படலை. அப்போ அந்த மாதிரியான கோரிக்கையெல்லாம் வச்சு நீங்க பேசுனீங்கன்னா நீங்க இந்த திராவிட பொங்கல் மாதிரி அதெல்லாம் பேசுறதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. பேரளவுல திராவிடத்தை பேசுறது, அதனாலதான் ரொம்ப சுலபமா அவர் திராவிடத்தை, நான் உண்மையிலேயே சொல்லணும்னா இவங்க திராவிடத்தை காலாவதி ஆக்கிட்டாங்க. அதனாலதான் சீமான் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, பாழடைந்த திராவிட கட்டடத்தை நான் உடைக்க போறேங்கிற. ஏன்னா பாழடைஞ்சு போச்சுன்னு அவர் சொல்றாரு. பிகாஸ் நீங்க எதையுமே கடத்தலாமா? கடத்திருந்தா எப்படிமா விஜய் பேர் லட்சக்கணக்கில் நிற்கிறான்? நீ கடத்தி இருந்த, உங்கள்கிட்ட கொள்கை கோட்பாடு இருந்திருந்தது, நான் போய் ரீச் அவுட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, பேசியிருந்தேன் அப்படின்னா, இன்னைக்கு போய் விஜய் பேர் நிற்க மாட்டாங்கல்ல. விஜயும் பெரியார போறாருன்னு போறாங்களா இல்லையா? எப்படி போறாங்க? அப்ப என்ன காரணம்? இப்போ உங்ககிட்ட தத்துவ தடுமாற்றம் இருப்பதன் காரணமா அங்க போய் நிக்கிறான். ஸோ இன்னைக்கு அந்த அளவில் விழுந்துக்கிட்டு வர்றதுனால சீமானை ஃபேஸ் பண்ணணும், தமிழ் தேசியம்ன்ற கான்செப்டை நீங்க பேச ஆரம்பிக்கிறாங்கன்றதுனால நம்ம திராவிட பொங்கல்னு பேசுவோம். இல்லைன்னா திராவிடத்துக்கு பொங்கல் வச்சிட போறாங்க, நம்ம திராவிட பொங்கல் இப்பயே பேச ஆரம்பிப்போம். அவங்க ஒரு மைண்ட் செட்ல பேசுறாங்க. அஃப்கோர்ஸ் இதை கூட அவரால் அரசு ரீதியாக பண்ண முடியாது. தமிழர்கள்லாம் கொந்தளிச்சு விடுவான். தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் பொங்கல்னு சொல்லுங்கய்யா, தமிழர் திருநாள்னு சொல்லுங்க, தமிழ் பெருநாள்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டுருவான். அப்படிங்கிறதுனாலதான் கட்சிக்குள்ள போட்டுக்கிட்டார். எம்.கே. ஸ்டாலினோட பேஜ்ல போட்டிருக்காரு. ஸோ இட்ஸ் அட்வைஸ் டு த டிஎம்கே கேடர்ஸ், இட்ஸ் நாட் டு த பப்ளிக். ரைட்? காமன் மேனை நோக்கி ஒரு திராவிட பொங்கல் கொண்டாடுன்னு சொல்ல முடியாது. அது கட்சியினுடைய கொள்கை தானே. அப்போ அந்த கட்சியினுடைய ட்விட்டர்ல தான் போடுவாங்க, அவருடைய பேஜ்ல தான் போடுவாங்க. எம்.கே. ஸ்டாலின் பேஜ்ல தான் போட்டிருக்காரு. ஆனா இன்னைக்கே அதை போடுறாரு. இப்போ ஏன் நீங்க இதை போடுறீங்க? இது என்ன உங்களுக்கு தேவை வந்திருக்குது? அண்மையில நீங்க எல்லாம் தமிழர் தானே பேசுனீங்க. பொங்கல் தமிழன் கொண்டாடும் போது ஏது திராவிடம்? தமிழன் பொங்கல் என்ற பண்டிகையை கொண்டாடும் போது ஏது திராவிடம் அல்லது திராவிடம் என்ற சொல்லு இருந்தது? அப்ப கிடையாது. இப்படி சொல்லலாம், சமத்துவ பொங்கல் கொண்டாடுங்க, பொங்கல்னால சமத்துவம் தான், சமத்துவ பொங்கல் கொண்டாடுங்க சொல்லலாம். தமிழ்நாட்டு மத்தியில் சாதி வேறுபாடை கலையணும், மத வேறுபாடை கலையணும், கொண்டாடுங்கன்னா ஓகே ஃபைன், புரிஞ்சுக்க முடியுது. அது ஒன்றும் தவறான வார்த்தை கிடையாது. ஆனால் திராவிட பொங்கல் இன்னைக்கு நீங்கள் காயின் பண்ணுறீங்கன்னா அதற்கு காரணம், ஒற்றை காரணம், ஆன்டி பிஜேபியில் கூட கிடையாது, நாம் தமிழர் கட்சியை அப்போஸ் பண்ணணும். ஏன்னா அவங்க ரூட் லெவலில் உங்களுடைய வேற அசைச்சு பார்க்குறாங்க. உங்க வேர்ல வெந்நீர் ஊத்துற வேலையை சீமான் பார்க்கறாருன்னும் போது அதை உங்களால எப்படி ஹேண்டில் பண்றது? என்ன பேசுறது? எவனையாச்சும் எதையாச்சும் பேசவை, கெட்ட வார்த்தை பேசவே, எவனாச்சும் அசிங்கமா பேசவே, குடும்பத்தை வச்சு பேசவே, கண்டத்தை பேச வைக்கிறாங்க. ஆனா இவங்க அப்படி சீமானை நோக்கி பேசுறதெல்லாம் தொடர்ச்சியா பண்ணாலும் அவங்களோட அட்டாக் ஒன்லி எங்க இருக்கணுமோ அங்க இருக்குது. அவங்க நான் என் ஐடியாலஜிக்கெல்லாம் நான் உன்னை வெறுக்கிறேன், நீ எனக்கான ஆள் கிடையாது, நான் பிஜேபி நான் எதிர்த்துக்கிறேன், நீ வராத, நீ தப்பான ஆளு, நீ ஆரியத்தின் கைக்கூலி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீங்க எப்படி பெரியார அவர் விமர்சனம் பண்ணலாம், நீங்க அவர் ஆயிரத்தின் கைக்கூலின்னு சொல்றீங்களோ, நீங்க ஆயிரத்தின் கைக்கூலி அவர் உங்களை பதிலுக்கு சொல்றாரு. மக்கள் முடிவு பண்ண போறான் இறுதியில் என்னன்றது வேற விஷயம்னு வச்சுக்கோங்க. பட் இந்த ஃபைட்டை இப்ப திருப்பி ரிஜுவனேட் பண்றார், திருப்பி தூங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அல்லது திமுக தலைவர் திரு ஸ்டாலின்.
இதனால வந்து பிஜேபி ரியாக்டே பண்ண மாட்டாங்க. இதுக்கு ரியாக்ட் பண்ண போற முதல் கட்சி நாம் தமிழர் கட்சி தான் இருக்க பார்த்தீங்கன்னா பாருங்க. நம்ம பேசிட்டு நேரத்தில் நம்ம வந்து எல்லாரும் அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க, அறிக்கை போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த திராவிட பொங்கலுக்கான காரணம் வந்து சீமான் தான். ஆனா வெகுஜன மக்கள் மத்தியில திராவிடர் தமிழர் அப்படின்ற அந்த முழக்கம் போகுதா? அவங்க மட்டும் இன்றைய வேலை என்னமோ அதை தானே நோக்கி. வெகுஜன மக்கள் மத்தியிலமா எப்போதுமே தத்துவார்த்த ரீதியா ரொம்ப கூர்மையால அவங்க வாட்ச் பண்ண மாட்டாங்க, ரொம்ப ஷார்ப்பா வாட்ச் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா ஆனா ஒண்ணு சொல்றேன், கோரிக்கை வந்து ஆட்சி நல்லா அவ்வளவுதான் தெரியும். ஆனா இன்னொன்னு அவங்க பாப்பாங்க, என்ன பாப்பாங்கன்னா, இப்போ அண்மையில கூட நான் அண்மையிலும் இல்லை சில ஆண்டுகளுக்கு முன்பாக வருண் டாக்ஸ்ல வருண் இருக்காருல்ல, அவர் 2-3 சேனல்லாம், அவர் 2-3 இதுக்கு பரிதாபங்கள் சேனல் எந்த சேனல் தெரியல, அதுல இருக்கும்போது போய் பைட்ஸ் எடுத்தார் அவர். அந்த பைட்ஸ்ல போய் யாரெல்லாம் திராவிடர்னு கேட்பாரு தமிழ்நாட்டில் போயிட்டு. யாருக்குமே தெரியாது யாரெல்லாம் திராவிடர் தெரிலங்க, யாரெல்லாம் திராவிடர் தெரிலங்க, ராகுல் திராவிடர் தான் தெரியும், வேற யாரும் தெரியாதுங்க. இல்லைங்க இந்த மாதிரி சவுத் இந்தியாவில் இருக்கவங்க திராவிடர்னு சொல்றாங்க, இதுதான் காமன் மேனுக்கு தெரியும். சரி, ஆனா காமன் மேன் போய் யாரெல்லாம் தமிழ்னு கேட்டீங்கன்னா டென்ஷன் ஆயிடுவான். ஐயோ நான் தான் என் தமிழன், நான் பச்சை தமிழன் அப்படின்னுவான். இன்னும் சில பேர் இல்லைங்க நான் மாற்று மொழி பேசுகிறேன். அவ்வளோதான். தமிழ்நாட்டுக்குள்ளே எப்போதுமே மொழி அடையாளம் தான் அதிகமாக இருந்திருக்குது. அதுக்கு அரசியல் ரீதியிலான ஒரு அடையாள தேவை அன்றைய காலகட்டத்தில் பெரியாரால் முன்வைக்கப்பட்டுச்சு. அதை அன்றைய காலகட்டத்திலேயே மறுப்பு தெரிவித்து அது நமக்கு தேவையற்ற வார்த்தைன்னு எழுதினவர் யார் தெரியும்ல? தமிழ் தேசியத்தின் தந்தை மரியாதைக்குரிய பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அந்த வார்த்தை நமக்கு தேவையற்ற ஒரு வார்த்தை, தேவையில்லாத ஒரு அடையாளம் அப்படின்னு சொன்னார். அதை அப்போதே மறுதளித்து தெளிவான ஆழமான விளக்கங்களை கொடுத்துட்டாங்க. அதை இன்னைக்கு வெவ்வேறு வடிவங்கள்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அவர் தீவிரமான பெரியார் எதிர்ப்பை வச்சா தான் இவங்க அடங்குவாங்கன்னு அவர் வைக்கிறாரு. அது அவங்க தான் ஃபேஸ் பண்ண போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது வேற டிஃப்ரெண்ட் செக்ஷன் ஆஃப் டிஸ்கஷன். அது நம்ம இப்போ அதுக்குள்ள நம்ம டிஸ்கஷன் பண்ண முடியல, தனியாக வேணால் பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல வரும்போது மக்கள் மன்றத்தில் திராவிட பொங்கல்னு சொன்னீங்கன்னா வெறுப்பு தான் ஆகும். அதனே திராவிட பொங்கல் புரியலையே, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் தமிழங்க, தமிழ் பொங்கல்னு சொல்லிட்டு போய் ஏன் திராவிட பொங்கல்னு சொல்கிறேன்னு தான் கேட்பான். இந்த நேரத்தில் இவர் பண்ணுறது இருக்குல்ல, இது வந்து இதுக்கு காரணம் வந்து சீமான் தான் 100% காரணம் நான் வந்து நம்புகிறேன். இப்போ தேர்தல் வந்து நெருங்க போகுது, 100 நாட்கள் கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். திமுக கூட்டணி வந்து ரொம்ப பலமா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த நேரத்துல இப்போ திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு. முன்னாடியே நம்ம வந்து பார்த்த மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தாவேகா தலைவர் விஜய் அவர்களை சந்திச்சாரு, அது பெரும் பேசும் பொருளாகவும் விமர்சனத்துக்குள்ளாச்சு. இப்போ உத்தரப்பிரதேசத்தையும் தமிழ்நாடையும் கம்பேர் பண்ணி பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கி இருக்கு தமிழ்நாடு, அதை கடன் அதிகமா வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த விமர்சனம் தான் பெருசா போயிட்டு இருக்கு. இப்ப இந்த 2 கூட்டணியில பிளவு ஏற்படுமா? ஆக்சுவலி பிரவீன் சக்கரவர்த்தி வந்து ஒரு துவக்கம் இல்லை, தொடர்ச்சி. ஸோ துவக்க புள்ளி உங்களுக்கு என்னென்னா துவக்கம் இல்லை தொடர்ச்சிங்கிறீங்க, வேறு பிரச்சனை இருந்திருக்குது. அதை வந்து நான் கூட உங்களுக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன், பாருப்பா அப்படின்ட்டு. என்னென்னா அது புதிய தலைமுறையில் அண்ணன் விஜயன் அவர்களுக்கு திரு ஆர்கே அவர்களுக்கு கொடுத்த ஒரு பேட்டி. ஆர்கே சார் அந்த பேட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. ஆனால் டைட்டிலாக எதை வச்சுருந்தாங்க தெரியுமா? விஜயை பார்த்து பயப்படுகிறது திமுக தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா பட் அதில் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ப்பான விஷயங்களை போகிற போக்கில் பேசிட்டு போகிறார் ஆர்கே. ஆமாம், அது ஒரு இடத்துல சொல்லுவாருமா, பிரச்சனை எங்கேருந்து நான் சொல்லிடுறேன். அவர் சொல்கிறாரு, கமலஹாசனுக்கு கொடுத்ததை காங்கிரஸ் கட்சி விரும்பவில்லை எம்பி சீட். ஏன்னா அந்த இடத்த அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க, அது வந்து அவருக்கு கொடுத்துட்டாங்க. இன்னொன்று கேட்ட போதும் அதை பற்றிய எந்த விதமான செய்திகளும் மறுதளித்து விட்டது திமுக, குறிப்பாக டிஆர் பாலு. ஸோ சிஎம்டியும் வந்து கம்யூனிகேட் பண்ணல, டிஆர் பாலுவும் இது விட்டதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த டைம் தான் வந்து காங்கிரஸுக்கு கடுப்பாகுது, ரொம்ப வெக்ஸ் ஆகுறாங்க, என்ன இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்புறமா திருப்பி வந்து கனிமொழி அந்த இடத்துக்கு போடுறாங்க, டிஆர் பாலு பொறுப்பு கனிமொழியை போடுறாங்க. கனிமொழி அவர்கள் மூலமாக காங்கிரஸுக்கும் திமுக அப்படியான உணர்வு அப்படிங்கிறது மீண்டும் புத்துணர்வு பெறுகிறது. அது இன்னும் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பட் ஸ்டில் நவ் ராகுல் காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் திமுகவின் மீது அதிருப்தி இருக்கிறது. நம்ம வெளிப்படையாக பேசுவோம், அதிருப்தி இருக்கு. அந்த இன்டர்வியூக்கு பிறகு சில மூத்தவர்கள்ட்ட நான் பேசினேன். அவங்க சொன்னது என்னன்னா, நான் இந்த பேட்டில் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்கிறேன், திமுக தலைமை மீது ராகுல் காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் ஒரு ஒவ்வாமை உருவாகி இருக்கிறது. ஒரு 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 சின்ன அதிருப்தி இருக்குது. அந்த அதிருப்தியின் காரணமாக இரண்டாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டர்கள் மனநிலை அப்படிங்கிறது
we should join with டிவிகேன்றது தான். டிவிகே பக்கம் போயிருவோம். அது எங்க போய் அங்க இருக்கிற காங்கிரஸோட கனெக்ட் ஆகுதுன்னா, இவங்க ரொம்ப திராவிடம் பேசுறாங்க அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த காங்கிரஸ் நினைக்கிறாங்க இவங்க ரொம்ப திராவிடம் பேசுறாங்க. என்ன திராவிடம் பேசுறாங்க? உதயநிதி ஸ்டாலின் பாருங்க, அந்த மேடையில் ஏறி கொசு டெங்கு மாதிரி சனாதனத்தை ஒழிப்பன்ட்டாருன்றாங்க. அதை இவங்க ரொம்ப பெரிய திராவிடம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய காங்கிரஸ் கேடர்ஸ் மத்தியில் அது ஒரு இவங்க தேவையில்லாம ஹிந்து மனநிலையை கெடுக்கிறாங்க. அப்போ நம்ம அதை எப்படி ஆதரிக்கிறதுன்ற ஒரு மனநிலை ஏற்கனவே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் பிரியங்கா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் விருப்பம் இல்லாட்டியும் கூட ஒருத்தருடைய விருப்பத்துக்காக தான் அந்த கூட்டணி இருக்குன்றாங்க. அது யாரோட விருப்பம் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. இவங்களுக்குலாம் மேலே யார் இருக்கா? பிரியங்காவுக்கும் ராகுலுக்கும் மேலே யார் இருக்கா? சோனியா காந்தி. ஸோ சோனியா காந்தி அம்மையார் திமுக விட்டுறக்கூடாது, என்னதான் தான் நம்ம கூட இருந்தவங்க, நம்ம தொடர்ச்சியாக நம்ம பயணம் பண்ணுவோம், என்ன இப்போ ஆகிப்போச்சு, ஒரு எலெக்ஷன் பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதாக தகவல். ஸோ சோனியா காந்தி அம்மையாரால் தான் இந்த கூட்டணி தற்போது நீடித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் வெளிப்படையான உண்மை. அதான் வெளிப்படையான உண்மை. அதில் தான் ஆர்கே அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அண்மையில் சபரீசன் ராகுல் காந்தி மீட் பண்ண போனப்ப பல மணி நேரம் காக்க வச்சாரு. ஆமா, அது எதோட ஒப்பிடுறாரு தெரியுமா? எப்படி அவர் அமித்ஷாவை பார்க்க போகும்போது எப்படி காக்க வச்சாரோ அதே மாதிரி ராகுல் காந்தி காக்க வச்சாருன்ட்டார். மரியாதைக்குரிய ஆர்கே சார் தெரியாம சொல்ல வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவருக்கு டேட்டா பாயிண்ட்ஸ் கரெக்டா தெரியும், எந்த நேரத்தில் எந்த விஷயத்த பேசணுங்கிறது அவருக்கு தெரியும். அப்போ இதையோ சொல்லும்போது நான் வீடியோ கேட்டு இருக்கும்போது ரிமைண்ட் பண்ணி கேட்குறேன், எப்படி அமித்ஷா பார்க்கும்போது காக்க வச்சாரோங்க அதே மாதிரி ராகுல் காந்தி காக்க வச்சாருங்கன்ட்டார். அடாடா, அப்போ சபரீசன் அமித்ஷா சந்திப்பு நடந்திருக்கிறது. வெளியே வந்துருச்சா உண்மை? பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு. அப்போ சபரீசன் அவர்கள் அமித்ஷாவை ஏன் பார்த்தாரு? அப்போ திமுகவுக்கும் பிஜேபிக்கும் கள்ள கூட்டணி இருக்குன்னு சீமான் சொல்றதும் விஜய் சொல்றதும் உண்மையா பொய்யா? நான் சொல்றேன், நிர்மலா சீதாராமனை பார்த்தாரா பார்க்கலையான்னு தெரியாத போதே சீமா நிர்மலா சந்திப்பு நீ கொளுத்தி போட்டியா இல்லையா? சீமான் நேரடியா பட்டவர்தனமா போய் ரஜினிகாந்தை போய் நான் மீட் பண்ணேன்னு சொல்லும்போது சீமான சங்கின்னு சொன்னியா இல்லையா? அப்போ சபரீசன் போய் அமித்ஷாவை மீட் பண்ணாருன்னு மரியாதைக்குரிய ஆர்கே சொல்றாரு. இதற்கு என்ன பதில்? அவர் டேட்டா இல்லாம பேச மாட்டாரு, ஃபேக்கா பேச மாட்டாரு, பொய் பேச வேண்டிய அவசியமோ கட்டாயமோ அவருடைய ஜேர்னலிசம்ல கிடையவே கிடையாது. அவர் ஏன் சொல்லணும்? அப்போ அமித்ஷாவை சபரீசன் பார்க்கும்போது எப்படி காக்க வைத்தாரோ அப்படிதாங்க ராகுல் காந்தியை காக்க வச்சாருன்றதுடைய பொருள் என்ன, பொழிப்புரை என்ன? அவர் மீட் பண்ணிக்கிறார் தானே அர்த்தம். அப்படித்தானே புரிஞ்சுக்க முடியும். நான் வேணா வீடியோ வேணா எல்லாரும் போய் பார்க்கட்டும். புதிய தலைமுறையில் பிடி நேருபட்ட பேச யூடியூப் சேனலில் வியூகம் நிகழ்ச்சியில் வித் விஜயன் அண்ணனோட நிகழ்ச்சியில் அதை பேசியிருக்காரு ஆர்கே. நான் ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருக்கேன், எடுத்து வேணா பாருங்க. அந்த வார்த்தை அப்படியே இருக்குது. அப்போ என்னன்னா, இவங்களுக்குள்ள ஒரு பிணக்கு என்பது உருவாகி இருக்கிறது. அந்த பிணக்கை தணிப்பதற்கான வேலைகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அது தனியுமா இல்லையாங்கிறது இப்போதைக்கு தெரியல. இப்போ பாசி ஐயா பேசுகிறாங்க, ஆனால் ஏதாவது புகைப்படம் வெளியில் வந்தால் தானே அது ஓகே மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வெளியில் வரும். அப்போது இதை நீங்கள் மறுங்க, இதை நீங்கள் மறுத்து பேசுங்க. இப்போது இவர் பேசியிருக்காரு, இது தப்புன்னு சொல்லுங்கள், மறுங்க. இல்லைங்க தவறான செய்திங்கன்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் சீமானும் நிர்மலாவும் பார்த்தாங்க, சீமான் மறுத்தாரா இல்லையா? மறுத்தாரு. சந்திப்பு எங்கெங்க நடந்தது, யாருங்க சந்திச்சா சொல்லுங்கள், எங்கெங்க இருக்குது? அது மாதிரி புகைப்படம் இருக்கா? புகைப்படம் தான் நான் வெளியிட போகிறேன் அப்படின்னாரு. நீங்கள் புகைப்படத்தை வெளியிடுங்க, இல்லைன்னு சொல்லுங்கள். ஏன் சொல்லலை இப்போ வரைக்கும்? நேற்று போட்ட பேட்டி அது. அரசியலில் இந்த மாதிரியான செய்திகள் நாளுக்கு நாளில் அதிகரிச்சுட்டு வந்துட்டு தான் இருக்கும். எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்க முடியாது. ஆனால் அதே மாதிரி ஒரு பிணக்கு உருவாகுதே உங்களுக்கும் அவங்களுக்கும். பிணக்கு அங்கே எங்கே ஒரு மனக்கசப்பு உருவாகுதே, அது எப்படி நடக்குது? அப்போ ஏதோ டாட்ஸ் கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் வருது இல்லை? உங்களுக்கு வந்தா ரத்தம், அவங்க தக்காளி சட்னி அவங்களுக்கு வந்தா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்போ இவங்க அது பேச மறுக்கிறாங்க. அதனால் ஒன்று சொல்கிறோம்மா, இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பிணக்கு என்பது இருக்குது. அதனால திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது உடையுன்ற. நான் போன வாட்டி எனக்கு இருந்த மனாலே இப்போ கொஞ்சம் லைட்டாக மாறிடுச்சு. நான் 95% கூட்டணி உறுதின்னு சொன்னேன், இப்போ 90% உறுதின்னு நான் சொல்கிறேன். ஒரு 10% வேறு எதுக்காவது வாய்ப்பு இருக்குது. ஒரு 10% இங்கே விஜயோட ரொம்ப தீவிரமாக பேசுகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டு காங்கிரஸ் அதில் இருக்கக்கூடிய சிலர் தாவேக்கா கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் தேசிய காங்கிரஸ் என்ன முடிவு பண்ணுதோ அதுதானே நடக்கும். சோனியா காந்தி அம்மா என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது மாதிரி நடக்கும். ஆனால் சோனியா காந்தி அம்மாவை இவங்க 2 பேரும் மேனிபுலேட் பண்ண மாட்டாங்களா?
ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? பிஜேபி காங்கிரஸ் முக்து பாரத்னு சொல்லிட்டு நம்மளை தான் பண்ணலாம், இவங்க நம்ம கூடவே இருந்து நம்ம வளராம பண்ணாங்கன்னா, இவங்க கூடவே இருந்து நம்மளை வளரடாம பண்ணாலும் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு இது இருக்குமா? மரியாதைக்குரிய அலிமல் புகாரி இருக்கிறாரு, காங்கிரஸோட யூத் விங்கில் இருக்கிறாரு. அவர் நிறைய இடத்துல பேசுகிறாரு. அவர் இடத்துல போயிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, என்னைய விஜய் விமர்சனம் பண்ணி பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க, எனக்கே அழுத்தங்களை கொடுக்குறாங்க கட்சிக்குள்ளே இருந்து அப்படின்றாங்க. எங்கெங்க தான் ஃபோன் பண்ணுறாங்கன்றாரு. காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளே இருக்கிற வரைக்கும் அது விமர்சனம் வருது, அழுத்தம் வருதுன்னா அப்போ தொண்டர்கள் என்ன மனநிலையில் இருப்பான்? அவன் ஆன்டி டிஎம்கேல பயங்கரமாக இருக்கான். மரியாதை இல்லை, மதிப்பு இல்லை, பவர் இல்லை, காசு இல்லை, எதையுமே இல்லை இந்த திமுக ஆட்சியில். எங்களுக்கு நாங்கள் எதுக்குங்க இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கொதி நிலையில் இருக்கிறான், பாயிலிங் மூமெண்ட்டில் இருக்கிறான் அவன். ஆனால் திமுக ஒரு பக்கம் யோசிப்பாங்களே, நம்ம ஏன் வந்து ஆட்சியில் உங்களுக்கு பங்கு கொடுக்கணும்? ஏன்னா 25 சீட்டில் 18 தான் இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 8 என்னமோ தான் அந்த தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. நம்ம ஏன் வந்து இவங்களுக்கு தொகுதியை வந்து கொடுத்து தோல்வி அடையணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. நீங்கள் அவர்களுக்கு சீட்டுகள் கொடுப்பதன் காரணமாக ஆட்சியை பிடிக்கிறீர்கள், அவர்கள் சீட்டுகளை தான் பிடிக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அவரோட கூட்டணி வைக்கவில்லை என்றால் அவர்களுக்கு சீட்டு கிடைக்காது, உங்களுக்கு ஆட்சி கிடைக்காது. வித்தியாசம் இருக்கு. நான் இழப்பதற்கு ஒன்றுமில்லை, நீங்கள் இழப்பதற்கு ஒரு பொன்னுலகம் இருக்கிறது. என்கிட்ட இழப்பதற்கு ஒன்றுமே கிடையாதுங்க, நான் ஒரு பிளாட்ஃபார்ம், பிரச்சனையே கிடையாது. பட் நான் இருந்தாதான் உங்களால். தங்கம்னா எப்போ மினுமினுக்கும்? கொஞ்சம் % செம்பு சேர்க்கணும், அப்போதான் தங்கம். அந்த செம்பு தான் காங்கிரஸ். ஆனால் திமுகவில் கூட்டணி வச்சா காங்கிரஸுக்கு வந்து சீட்டு கிடைக்கும், எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும், அது மட்டும் தான் கிடைக்கும்னு சொல்றீங்க. தாவிக கூட கூட்டணி போனால் ஆட்சியே இருக்காதே, ஒரு சீட்டு கூட வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை கேளுங்க. அது நியாயமான கேள்வி. இப்போ கவிப்பிரியா நீங்கள் கேட்டது நியாயமான கேள்வி. ஏன்னா அதை போய் ஜெயிக்க முடியுமா முடியாதா, அது அன்ப்ரூவன். அதனால தான் இப்போவும் சொல்கிறோம், 90% அந்த கூட்டணி உடையாது. ஆனால் ஒரு 10% ஒரு பாயிலிங் மூமெண்ட் வச்சுக்கிட்டே இருக்கான். என்னவா நடக்கலாம்? கரூர் சம்பவம் நடக்கும் எதிர்பார்த்தீங்களா? நான் எதிர்பார்த்தனா? இல்லை. கரூருக்கு முன் கரூருக்கு பின்னு மாறி போச்சுல விஜயோடைய பாலிடிக்ஸு. அது மாதிரி தான். ஸோ ஒரு 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 சந்தேகம், ஒரு அயற்சி, ஒரு தொய்வு அப்படிங்கிறது காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் இருக்குது. அது எப்படி கொண்டு போகிறாங்கன்னு பார்க்கணும். நான் சொன்ன விஷயம் நடந்திருக்குது. தலைமையில் சோனியா காந்தி அம்மாட்ட தான் அந்த முடிவு இருக்குதே தவிர ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் ஒரு அதிருப்தியில் இருக்காங்க. சரி, பார்க்கலாம் கூட்டணி வந்து நீடிக்குமா என்னன்றத ஜனவரிக்கு அப்புறம் வந்து தெரியும்னு சொல்லப்படுது. தை பிறந்தால் வழி பிறக்கும்ன்ற பழமொழி எல்லாத்தையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் யூஸ் பண்ணுவோம். என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்து பார்க்கலாம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து வைக்க நன்றி. நன்றி கவிப்பிரியா.